எனக்கு யார் மேலேயும் பொறாமை கிடையாது, எனக்கு யார் மேலேயும் வன்மம் இல்லை, எனக்கு யாருக்கிட்டையும் ஈகோ கிளாஸ் ஆகாது. இப்படிலாம் ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்க பொய் சொல்றாங்க. ஆனா அவங்க வேணும்னே பொய் சொல்லல. இது எல்லாமே அவங்க கிட்ட இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம இது எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கு. இது எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த பூமிக்கு ஒருத்தர் பிறந்து வரணும் அப்படின்னாலே அவங்க மைண்டுக்குள்ள ஆணவம், கண்மம், மாயை இது மூணும் வச்சுதான் அனுப்புவாங்க கடவுள். ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆணவம் அப்படின்றது நம்ம பிறந்து வரும்போது நமக்கு எந்த ஐடென்டிட்டியும் இருக்காது. ஒரு குழந்தை பிறந்து வந்துச்சு அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கு எந்த ஐடென்டிட்டியுமே இருக்காது. ஆனால் நம்ம வளர வளர நமக்கு பேர், நமக்கு ஊர், நமக்கு இன்னும் ஒரு படிப்பு, நம்மளோட பேக்ரவுண்டு, நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, இது எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கும். ஆனால் இந்த ஐடென்டிட்டியெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ஆணவத்தை கொடுக்கும், ஒரு கௌரவத்தை கொடுக்கும். இதுதான் ஆணவம். கண்மம் அப்படின்றது இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் காமம் வேலை செய்யும். அந்த காமத்துக்கு தான் தமிழ்ல இன்னொரு வார்த்தை கண்மம்னு அர்த்தம். ஸோ எல்லா மனுஷனுக்கும் காமம் இருக்கும், அது வேலை செய்யும். மாயை அப்படின்றது இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லாமே மாயை. என்னடா சொல்ற, இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டுறாங்க, இவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருக்கு, இந்த நாட்டிலையும் சரி ஃபாரின்லையும் சரி இவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருக்கு, இவ்வளோ பேர் இவ்வளோ பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்காங்க, நீ பொசுக்குன்னு எல்லாத்தையும் மாயைன்னு சொல்ற அப்படின்னு கேட்டா, எஸ் மாயை தான். நாம இதெல்லாம் பார்த்து இதை எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்க வரையும் இது அவ்வளோ பெருசா தெரியும். ஆனா இந்த பூமியே ரொம்ப சின்ன பந்து அளவு தான் அந்த பிரபஞ்சத்துல பார்க்கும்போது. ஆனா இந்த பிரபஞ்சம் மாதிரி கோடி பிரபஞ்சம் இருக்குன்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். அப்ப பாத்துக்கங்க, பிரபஞ்சம் மாதிரி கோடி பிரபஞ்சம் இருக்குன்னா பிரபஞ்சத்துல ரொம்ப சின்ன பந்து தான் இந்த பூமி. சின்ன பந்து, பந்துனா இப்படி கிடையாது, சின்ன பந்து. இந்த பிரபஞ்சம் மாதிரி கோடி பிரபஞ்சம் இருக்குன்றாங்க, பிரபஞ்சத்துல சின்ன பந்து தான் பூமி. அப்ப பாத்துக்கங்க, நாம பாக்குற விஷயங்கள்லாம் எவ்வளவு சின்னது, இது எல்லாமே பெருசா காட்டுறது தான் நான் மாயைன்னு சொல்றேன். அவ்வளவு சின்னதை நமக்கு ஏதோ பெரிய பிரமிப்பா காட்டுறாங்க பாருங்க. இப்ப துபாயில புர்ஜ் கலிஃபா இருக்கு, மிகப்பெரிய வேர்ல்ட்ல மிகப்பெரிய பில்டிங் சொல்றாங்கல்ல, ஆனா அது ரொம்ப சின்னது, ரொம்ப 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 சின்னது. இந்த யூனிவர்ஸ்ல, இந்த யூனிவர்ஸ் மாதிரி கோடி யூனிவர்ஸ் இருக்கு. அப்ப அங்கெல்லாம் இருந்த இந்த புர்ஜ் கலிஃபா பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை, அப்படித்தானே? அப்ப அவ்வளவு சின்னதுதான் இந்த புர்ஜ் கலிஃபா. நாம தான் அப்படியே பிரமிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தெரிய வந்துருச்சு அப்படின்னா இந்த உலகமே டோட்டலா மாயை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நமக்கு புரிய வந்துடும். அது தெரியாத வரை தான் நமக்கு இங்க இருக்கிறது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பூமியில இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது மூணுமே ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஆணவம், கண்மம், மாயை அப்படின்ற மூணுமே ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ ஒருத்தர் எனக்கு கோபம் இல்லை, வன்மம் இல்லை, யார் மேலேயும் ஈகோ இல்லை, இதெல்லாம் இல்லை அப்படின்னா அவரு ஞானி ஆயிடுவார், யோகி ஆகிடுவார். அதெல்லாம் இல்லாம நார்மல் மனுஷனா வந்துட்டு எனக்கு இதெல்லாம் யார் மேலேயும் கோபம் கிடையாது, வன்மம் கிடையாது, ஈகோ கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னா போய் சொல்றாங்க. அவங்க வேணும்னு சொல்லலாம் கூட. அவங்க ஒருவேளை மேபி எனக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். பட் அவங்களுக்குள்ள கண்டிப்பா அவங்களுக்கே தெரியாம அவங்க மைண்ட்ல இருக்கும்.